ஹீரோ ஒரு கட்டப்பையில பாம் மாதிரி எதையோ கொண்டு போய் மக்கள் நிறையா இருக்க இடத்துல யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு வந்துடுறான். அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு பையை கொண்டு போய் மக்கள் நிறையா இருக்க இடத்துல ஒரு குப்பை தொட்டியில் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறான். சரி, பாம்பு வெடிக்க போகுது, அந்த இடமே அழிய போகுதுன்னு பார்த்தா அந்த பாம்பு வெடிச்சு அதுலேருந்து வந்ததெல்லாம் வெறும் நோட்டீஸ் பேப்பர் தான். அந்த நோட்டீஸ் பேப்பரில் என்ன இருக்கும்னா, சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பு நிற மக்கள் இருக்கவே கூடாது, வெள்ளை நிற மக்கள் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கருப்பு நிற மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு அகின்ஸ்டாக நிறத்தில் ஒன்றுமே இல்லை, மக்கள் மனசில் தான் இருக்குது, எல்லா மக்களுமே சமந்தான்னு சொல்லிட்டு கருப்பு நிற மக்களுக்கு ஆதரவு தர மாதிரி அந்த நோட்டீஸில் எழுதியிருப்பாங்க. இது அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கே பிடிக்காது. அதனால் ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோர்ட்டில் ஜட்ஜு வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதனால் ரெண்டு பேருக்குமே 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிடுவார். ரெண்டு பேரும் ஒரு வேனில் ஏற்றி ஒரு கொடூரமான ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. அந்த ஜெயிலில் இருக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். எப்படின்னா காலைல 5 மணிக்கெல்லாம் கலந்துருச்சிடணும், சாப்பாடு ஒரு டைம் தான் கொடுக்குன்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு எப்படி அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போனாங்கன்னு பார்க்க பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.